நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்பதற்கு முன்பாகவே நீட் தேர்வு முறைகேட்டில் 24 லட்சம் மாணவர்களின் வாழ்க்கை சீரழிந்து விட்டதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதி 6 பேர் நீட் தேர்வில் முழு மதிப்பெண் எடுத்திருப்பதும் 67 மாணவர்கள் 720 மதிப்பெண்கள் பெற்றிருப்பதும் தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமற்றது என்று குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு முறைகேடு அம்பலமான போதும் ஒன்றிய அரசு வினாத்தாள் கசிவை தொடர்ந்து மறுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள ராகுல் காந்தி, நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்பதற்கு முன்பாகவே நீட் தேர்வு முறைகேட்டில் 24 லட்சம் மாணவர்களின் வாழ்க்கை சீரழிந்து விட்டதாக வேதனை தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை தடுக்க காங்கிரஸ் மிகச்சிறப்பான திட்டத்தை வகுத்து வைத்திருந்ததாகவும், அரசு இயந்திரம் கல்வி மாஃபியாவுடன் இணைந்து வினாத்தாள் கசியவிடும் கும்பலை தடுக்க சட்டம் இயற்றப்படும் என்று காங்கிரஸ் உறுதியளித்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கூட்டணி மீது இளம் வாக்காளர்கள் நம்பிக்கை வைத்துள்ளதால் அவர்களது குரல் ஒடுக்கப்படுவதை இந்தியா கூட்டணி ஒருபோதும் அனுமதிக்காது என்றும், இந்திய மாணவர்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு விவகாரத்தை எழுப்புவேன் என்றும் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். இதனிடையே தேசிய தேர்வு முகமையின் குளறுபடிகளால் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவர் கனவு கேள்விக்குறியாகியுள்ளதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், முறைகேடு புகார்கள் நிறைந்த நடப்பாண்டு நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு ஒன்றிய அரசு உடனடியாக மறுதேர்வு நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.